ஐயோ பாவம். சின்ன கொஞ்சம் இங்கன வாய. வாராசா வாடா செல்லம். அடச்சி இங்க வா. இல்ல வா. பொய் சொல்லுவியா? வாய மூடு. வாடிங்கன எங்கன ஓட பாக்குற? இங்கன வா. வாடிங்கிற வான்னும் போதே வந்துடணும். ஆட்டோ இப்ப சொல்லுடே. அமுதா உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாளா? சொல்றேன். ஏய் வாங்குற. ஏய் ரெண்டு பேரும் உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? அடிச்சன பல்லு உதிர்ந்து. சொல்லு. சொல்லிருங்க. என்னை மாவாட்ட சொல்றாமா? அந்த வீட்டு பூத்த மருமக அந்த கோத்தலாம் திட்டிட்டு மன்னிப்பு கேட்டதா வீட்டுக்கு வரேன்னு சொன்னமா தப்பா? ஓ வீட்டு மாப்பிள வேலை சொன்னா செய்ய மாட்டீங்களோ? நீ பெரிய மகாராசா, வேலை சொல்லிட்டா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதா வீட்டுக்கு போவீங்களோ? போட்டன வேலை வெட்டி இல்லாம வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு ஊர் ரொம்ப இழுத்துக்கிட்டு வெட்டி சோறு தின்னுக்கிட்டு இருந்த. சரி இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரி ஆயிடும்னு இவனை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிச்ச. ஏண்டி நீ இவனை திருத்தி ஒரு ஆள் ஆக்குவேன்னு பார்த்தா நீ அவனோட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடக்க. தாயோட தொட்டில் சேலை மாத்தாதத பொண்டாட்டியோட முந்தான மாத்தோன்னு சொல்லுவாங்க. நீ என்னடான்னா இவன் கூட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சிட்டு கிடக்க. ஆத்தா கூட இருந்தா ஆட முடியாதுன்னு என்னைய தனியா விட்டுட்டு தனி கொடுத்துடும் போயிட்ட. அங்கன போயாவது ஒழுங்கா வாழ்ந்தீங்களா? ஏண்டி இவள உன் வீட்டுல என்னைக்காவது ஒருவேளை அடுப்பு எரிஞ்சிருக்கா? ஒண்ணு பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு போவ, இல்ல வெறும் வயித்த தூக்கிக்கிட்டு உன் ஆத்தா வீட்டுக்கு போவ. அண்ணத்துக்கு நல்ல மனசு, அதனாலதான் உங்களை அனுசரிச்சு போறா. அவ நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி அந்த மகராசி அமுதா வந்திருக்கா. சரி நான் கூப்பிடுறேன். எனக்காக யாரும் எதுவும் பண்ண வேணாம். என் தலைவிதி எப்படி இருக்கோ அப்படியே எல்லாம் நடக்கட்டும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு உதவுறேன் கிதவுறேன்னு யாரும் எதுவும் பண்ண வேணாம். அமுதா ஒரு நிமிஷம். நீ என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல அமுதா. ஒரு பொய்க்காரனா, ஏமாத்துக்காரனா, இல்ல நம்பிக்கை துரோகியை கூட நினைக்கலாம். ஆனா எனக்கு அமுதா என்னைக்கும் தேவதை தான். பெத்த அப்பச்சியை மீறி என் குடும்பத்துக்காக எங்க அம்மாவுக்காகவும் இங்க வந்து எங்களுக்காக நீ இம்புட்டு கஷ்டப்படுறியே. உனக்கு ஒண்ணுன்னா நான் பார்த்துட்டு இருப்பேன் நினைக்கிறியா? அமுதா, உனக்கு நான் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு நீ இந்த உலகத்திலே ரொம்ப நேசிக்கிற ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லை, என் காதலி, என் பொண்டாட்டி. இது எல்லாத்துக்கும் மேல எங்க அம்மாவுக்கும் பிடிச்ச மருமக. என் குடும்பத்தோட கஷ்டத்தை போக்கணும்னு இம்புட்டு தூரம் நீ போராடிட்டு இருக்க. அப்பேற்பட்ட உன்னை ஊராருக்கு முன்னாடி அவமானப்பட நான் வெற்றுவேன்னு நினைச்சியா? உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் வந்து நிக்கதான் செய்வேன். அந்த உரிமையும் கடமையும் எனக்கு இருக்கு. ஏய், நீ லூஸ் இல்லடா, நான் தான் லூசு. இந்த குடும்பத்துல வந்து பொண்ணு எடுத்திருக்காரே இந்த மனுஷனும் ஒரு லூசு. நீ ரொம்ப தெளிவுதே. என்னக்கா ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்னடா பின்ன, உனக்கு உன் பொண்டாட்டி அம்பட்டு முக்கியமா போயிட்டாளடா. எங்கயோ கடந்து என் மாமியாரை கூட்டிட்டு வந்து
ஊர் மத்தியில என்ன அடி வாங்க வச்சுட்டல்லடா. இந்த அக்காவை விட உனக்கு நேத்தி வந்தவ பொசத்தியா போயிட்டாலடா. இல்லக்கா போடா. அக்கா அப்படிலாம் இல்லக்கா. ஏன்க்கா ஓவரா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? என்ன ஓவரா கற்பனை பண்ணி பேசிட்டான்? உன்னை என்னென்னமோ நினைச்சேன்டா. உன்னை என் வீட்டு குலசாமிலாம் சொல்லி வச்சேன்டா. ஆனா நீ இப்படி இருப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கலடா. இல்ல மாமா. எங்க மான மறுவாத போனா பரவாயில்ல, நம்ம குடும்ப கௌரவம் கூட போனா பரவாயில்ல. ஆனா உன் பொண்டாட்டி மாத்திரம் அப்படியே பொத்தனாப்ல இருக்கணும். அப்படிதானடா? அக்கா அக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. நானும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் அதெல்லாம் பண்ணேன். எதுரா எங்க அம்மாட்ட நல்லா கோழி முட்டி விட்டு என்னை ரோட்ட அடி வாங்க வச்சியா? அதான் நீ குடும்பம் செய்யற நல்லதா? அது இல்ல மாமா, நீங்க பாட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனைய பஞ்சாயத்துக்கே கொண்டு போயிட்டீங்க. ஊருக்குள்ள பிரச்சனை என்னன்னா பேசுவாங்க. கதிரேச வாத்தியார் குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னு பேசுவாங்க. அமுதா பத்தி உங்க 2 பேருக்குமே தெரியும். அவளுக்கு கெட்ட எண்ணம்லாம் கிடையாது. அவ மனசார நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. பூஜா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். பூஜா எப்படி இருக்க? நான் நல்லா எப்போ இருக்கேன். வந்த? ஸ்கூல்லாம் போயிட்டு வந்தியா? இது ஒரு குட்டி பிசாசே. உட்காருங்க. இவ வேற வர்றா. நான் ஒண்ணும் இங்க உட்கார்ந்து சாவகாசமா பேசுறதுக்காக வரல. பூஜா ரொம்ப நாள் கழிச்சு ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கா. அமுதா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அதான் பாத்துட்டு போட்டுன்னு வந்தேன். இங்க பாருங்க, நான் இங்க வந்தது மாமா கூட தெரியாது. தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. காசை வெட்டி போட்டு உறவை முறுக்கலான்னு முறுக்கிக்கிட்டு நின்னவங்க வேற. எங்க அமுதா? அவளை கூப்பிடுங்க. பேசிட்டு இடத்த காலி பண்றோம். ஆரம்பிச்சிட்டாளா? ஆற அதிகாரத்தை எல்லாம் பணம் பண்ற கொழுப்பு. அது என்ன இழுக்கிற? அவ எங்க? வர சொல்லு, நேரமாச்சு. அண்ணமண்டி கோயில் வரைக்கும் போயிருக்காக. நீங்க உட்காருங்க, வந்துருவாக. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்க வந்துருவாக. நான் எடுத்துட்டு போனா வரேன். இரு நாங்க கிளம்புறோம். பிறகு வரோம். ஏய் வாடி. எதுக்கு? ஆத்தா இரு ஆத்தா, எங்க வீட்டுக்கு வந்து வெறும் வயித்தோட போறதா? உட்காராத்தா. போடா போய் காப்பி எடுத்துட்டு வா போ. சரிங்க மாமா. இந்த முறையெல்லாம் முறையா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா செஞ்சிருக்கணும். அமுதா என்ன முறையா வந்தவளா? நல்லா கேக்குறாள. எனக்கு போய் முறை சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படியோ அந்த புள்ள வந்துருச்சுலம்மா, ஏன் எல்லாத்துக்கும் முறைச்சு முறைச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏய் வாடி. அதான் சொல்றாங்கல்ல, சும்மா அத்தை சொந்தன்னு உளறிக்கிட்டு. அவ வீட்டுல இல்லையா? போலாம் வா. நீ சும்மா இருங்க. வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். டாம் அண்ட் ஜெர்ரில வர்ற பாட்டி மாதிரி புரியாம பேசிட்டு இருக்கீங்க. குட்டி பிசாசு ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இப்ப காஃபி குடிக்கணும் போல இருக்கு. அம்மாச்சி, இப்போ எனக்கு காஃபி போட்டு கொடுப்பீங்களா? நான் வந்து எம்புட்டு நேரமாச்சு. உனக்கு இல்லாமையாத்தா? செத்தேரு போனா பாப்பாவுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா. பூஜா எதுக்கு முறைக்கிற? இப்பதானே வந்தோம், அதுக்குள்ளே வா. கொஞ்சம் இருங்க. தேடி வந்து அசிங்கப்படுறான். இதோ போட்டு எடுத்துட்டு வரேன். யாடிக்கேத்த மூடிதா. அராச்சக்கா. இந்த திமிரு பிடிச்சவன அடக்க இந்த குட்டி பிசாசு போதும். இந்த பாப்பா உம்மா வாங்கிக்க. உம்மா. மாமா, ம்? ஐத்த ரூம் எங்க? இதா ஓ சரி சரி. இருக்கிறது ஒரு ரூம் தான். போ. ஹை, ரூம் குட்டியா அழகா இருக்கே. ம் என் ரூமும் இப்படிதான் இருக்கு. அப்படியா? ஐத்தக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும். ஆமாமா, உங்க ஐத்தையும் இந்த ரூம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஓ, அப்போ சந்தோஷமா இருக்கிய. ம் வாங்கோமா. யார் பேருக்கு அர்ச்சனை? பேரு நட்சத்திரம் கோத்திரம் சொல்லுங்கம்மா. சிம்மராசியே மக நட்சத்திரம். ஓம் மகாலட்சுமி நம, அஷ்டலட்சுமி நம, சர்வலோக நிவாரணியே நம.
ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காம போச்சு. இனிமே நான் எனக்காகன்னு எதுவுமே ஆசைப்படக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டேன். இப்ப நான் இங்க வந்து உன் முன்னாடி நிக்கிறது எனக்காக இல்ல. நான் ரொம்ப நம்பினவங்களே எனக்கு துரோகம் பண்ணப்புறம் என்கிட்ட போய் சொல்லி தெரிஞ்ச என்ன ஏமாத்தினதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில எதுலயுமே ஒரு பிடிப்பே இல்லாம போச்சு. இப்போ எனக்கு நீ இந்த வாழ்க்கையில இருக்கிறது என் அத்தையோட சந்தோஷம் மட்டும்தான். அவங்க உசிரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்காக தான் நான் இப்ப அவங்கள எப்படியாவது வாத்தியார் ஆக்கணும்னு நினைக்கிறேன். எது வாத்தியார் ஆகணுமா? அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அத்தை அப்படியே மனசுடைஞ்சு போயிட்டாக. உயிரை விட கூட முடிவு பண்ணிட்டாக. என் அத்தையோட உசுறு, வாழ்க்கை, கௌரவம் எல்லாமே இப்ப அவங்க வாத்தியார் ஆகிறதுலதான் அடங்கியிருக்கு. அவங்களுக்காகவும் இழந்த என் புகுந்த வீட்டோட கௌரவத்தை மீட்டெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பயணத்துல நீதான் என் கூட துணையா இருக்கணும். எப்படியாவது அவங்க வாத்தியார் மட்டும் ஆயிடணும். என் அத்தை இதே ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். அதுக்கு நீதான் வழி காட்டணும். உனக்கு இல்லடி, சாமி எனக்கு தான் நல்ல வழி காட்டியிருக்கு. சாமி உனக்கு துணையா இருக்கணுமா? உனக்கு எந்த நல்லதும் நடக்க விடாம நான் தான் துணையா இருக்கனே. என் பேரு உமா. கானாடு காத்தான் ஜவுளி கடை சிதம்பரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் மக. தேவக்கோட்டை ரங்குனார் ஃபேமிலி, குமரேசன் வீட்டு மருமக. சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதுக்குள்ள என்ன அவசரம்? எங்க அக்கா வீட்டுக்காரோட பேரு செந்தில். அவரும் ரங்குனார் ஃபேமிலி தான். எங்களுக்கு பங்காளி முறை தான். அவரு இங்கன ஓல்டு ஸ்டூடெண்ட். இப்போ ரீஅட்மிஷன் போட்டிருக்காக. கரஸ்பாண்டன்ட்டும் சீட்டு தர ஒத்துக்கிட்டாக. ஆனா அப்ரூவலுக்காக உங்ககிட்ட வந்திருக்குன்னு சொன்னாங்க. சரி, அவங்க நல்லவங்க தான். ஆனா படிப்பு தான் வரல. அவங்க அப்பச்சி பெரிய பேர் வாங்கின வாத்தியாரு. உங்களுக்கு கூட தெரியும் நினைக்கிறேன், கதிரேசன் வாத்தியார். வாத்தியார் மகன் ஒரு டிகிரி கூட முடிக்கலன்னு பேர் வந்துடக்கூடாது பாத்தியலா? அதுக்குதான் இப்ப இந்த அட்மிஷன். கரஸ்பாண்டன்ட் ஒத்துக்கிட்டாரு. நீங்களும் அவங்க சீட்டை அப்ரூவல் பண்ணி விடணும். அவரோட பழைய ரெக்கார்டை வச்சு அவரை தப்பா எதுவும் நடத்திடக்கூடாது. கேள்வி கேட்க கூடாது. அவங்க காலேஜ்க்கு வந்தாலும் வரலனாலும் அட்டெண்டன்ஸ போட்டு பரீட்சை எழுதினாலும் சரி எழுதாட்டியும் சரி பாஸ் பண்ணி விடணும். ஏன்னா இது எங்க குடும்ப கௌரவ பிரச்சனை. இதையெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை எப்படியெல்லாம் கவனிக்கணுமோ அப்படியெல்லாம் நாங்க கவனிக்கிறோம். ஒருவேளை செய்யலன்னா அப்பையும் கவனிப்போம். அது வேற மாதிரி இருக்கும். என்ன மிரட்ரியா? ஐயோ இல்ல சார், இல்ல சார். ஆமா மிரட்டுறேன். என்ன பண்ணுவ? எந்திரிமா. எந்திரின்னு சொல்றேன்ல. எதுக்கு சார் கோவப்படுறீங்க? காசு பண்ண வேணானா தோப்பு துறவா வாங்கிடலாம். இப்பதான் அந்த பயலோட ரெக்கார்ட்ஸ பார்த்தேன். எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தனுக்கு கரஸ்பாண்டன்ட் சீட்டு கொடுத்திருக்காருன்னா என்ன விஷயமா இருக்குன்னு யோசிச்சேன். இப்பதானே தெரியுது. காலேஜில் சேர்றதுக்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு அவனுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட்டுக்கு திருப்பி அனுப்புறேன். நீங்க தலைகீழ நின்னாலும் அவனுக்கு இந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்காது. வேணாம் சார், தப்பு பண்றீங்க. எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். அத நாங்க பாத்துக்கிறோம். யார வேலை கொடுத்து வாங்க பாக்குறோம். என்ன மீறி அந்த பயலுக்கு இந்த காலேஜ்ல எப்படி சீட் கிடைக்குதுன்னு பாக்குறேன். எங்களை மீறி நீங்க இந்த ஊர்லயே இருக்க முடியாது. அத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுங்க. ஏய், இந்த ஊரு இல்லைன்னா இன்னொரு ஊரு, இந்த காலேஜ் இல்லைன்னா இன்னொரு காலேஜ். ஆனா என்னைக்கும் உங்களை மாதிரி ஆளுங்களோட திமிருக்கும் பணத்துக்கும்
நான் வேலை போக. சித்தப்பா எங்கப்பா என்ன நடக்குதுன்னு பாப்போம். கார்த்திகை தீபம் வரும் திங்கள் முதல் இரவு 9 மணிக்கு. இது எப்பவுமே நம்ம டைம். என்னடா பதில் தெரியலையா இல்ல கேள்வியே புரியலையா? இந்த மொழி முடிக்கிற அது இல்ல சார். என்ன என்ன என்னமோ தகுதியை பத்தி பெருசா பேசினிய. ஒரு 12ஆம் கிளாஸ் பையனுக்கு தெரிய வேண்டிய பதில் கூட உனக்கு தெரியல. ஏமா வள்ளுவனுக்கு ஏத்த வாசுகி, உன் புருஷன் முடிக்கிற மொழிய பாரு. இவனுக்கு ஏத்துக்கிட்டு தானே ஏன் சட்டையை பிடிச்ச? இப்ப எப்படி முழிக்கிறான் பாரு. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. எல்லாம் இவக கையில தான் இருக்கு. அந்த சார் கேட்டாகல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு. நம்மளால ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சதா? படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நின்னு இருப்போமா? இப்படி கண்டவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கி அவமானப்பட்டு ச்சே. அவகளை சொல்லி என்ன ஆக போகுது? அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம முழிச்சப்போ நமக்கும் அப்படித்தானே தோணுது, எங்க இவங்களுக்கு தகுதி இல்லையோன்னு. எனக்கு எதுவும் பதில் சொல்ல தேவையில்ல. எல்லாத்தையும் செஞ்சு காட்ட சொல்லுங்க சித்தப்பா. வாய் வார்த்தையால ஒருத்தர் உண்மையும் பேசலாம், பொய்யும் பேசலாம். ஆனா செய்யற செயல்லையே காட்டி கொடுத்துரும் அவங்க யாரு, எப்படிப்பட்டவகன்னு. வாழ்க்கையில எல்லாருக்குமே 2வது வாய்ப்பு கிடைக்காது. இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நழுவ விட்டுற வேண்டான்னு சொல்லுங்க. இம்புட்டு நாளா பொய் சொல்லி பெத்த தாயையும் நம்பினவங்க எல்லாத்தையும் ஏமாத்தினதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும்னு உண்மையா நினைச்சாங்கன்னா இந்த பரீட்சையில பாஸ் ஆகி சீட்டு வாங்க சொல்லுங்க. என்னடா மாப்ள கேட்டுச்சுல? சும்மா செஞ்சது தப்புன்னு கண்ணை கசக்கிட்டு நிக்கிறது, நடுராத்திரியில போய் சாட்டையில அடிச்சுட்டு கத்துறது, இதனாலலாம் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. உண்மையாவே செஞ்சது தப்புன்னு தோணுச்சுன்னா அதுக்கு பிராயச்சித்தமா இத செய்ய சொல்லுங்க. எதுவும் பேச வேணாம். செயல்ல காட்ட சொல்லுங்க. அக்கா 2 நாள்ல பணம் கிடைச்சிரும்ல. நான் இத நம்பி மட்டும்தான் இருக்கேன். நீங்க பேசிட்டியல்ல, அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ சொன்னதை ஊக்குனர்கிட்ட சொல்லிட்டமா, நம்பிக்கையே இரு, கிடைச்சிரும். ஏக்கா ஊக்குனர் எப்ப வரேன்னாங்க? வரேன்னு சொல்லிருக்காங்க. பழைய ஆள் இல்லையா, யாரோ புதுசா வராங்களாம். அமுதா விஷயத்தையும் சொல்லிருக்கேன். இருந்தாலும் நீயும் ஒரு தடவை கேட்டுக்கோ. பழைய ஊக்குனர்னா நாம சொல்றத கேட்டுப்பாங்க. ஆனா இவங்க கெடுபடியான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? அமுதா நீயும் ஒரு வார்த்தை அவங்ககிட்ட பேசிருமா? சரிக்கா. இந்த வந்துட்டாங்கல்ல. மேடம், நேத்து நான் பணம் வேணும்னு சொன்னேன்ல, அது இவங்களுக்கு தான் மேடம். ஓ,
இவங்க தானே அவங்க? எனக்கு இவங்க முன்னாடியே தெரிஞ்சவங்க தான். நான் இவங்க கிட்ட பேசிட்டு வரேன், நீங்க உள்ள இருங்க. சரிங்க மேடம். இந்தாங்க போங்க. அப்புறம் அமுதா, வளர்ந்து வரும் மாவு கடை தொழிலதிபர் நீங்க என்ன இந்த பக்கம்? இப்போ பாக்குற தொழிலுக்கும் வர வருமானத்துக்கும் நீங்க பல பேருக்கு வேலை கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி குழுல வந்து கடன் கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன அமுதா, என்ன ஆச்சு? உமா, இப்ப எனக்கு ரொம்ப அவசரமா ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது. நீதான் எனக்கு குழுல இருந்து பணம் புரட்டி கொடுக்கணும். நான் வட்டி பணம் எல்லாம் கரெக்டா மாசம் மாசம் கொடுத்துருவேன். ஹலோ ஹலோ மேடம் மேடம் இருங்க, பேசிக்கிட்டே போறீங்க. இப்ப யார் உனக்கு பணம் தரேன்னு சொன்னது? உமா, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை இப்படி பொதுவோட முடிச்சு போடுறது எந்த விதத்துல நியாயம்? நியாயம் இல்லதான், புரியுது. ஆனா பாரு, இப்ப நான் தான் இங்க ஊக்குனரா இருக்கேன். நான் எடுக்கிறது தான் முடிவு. என்னால உனக்கு உதவி செய்ய முடியும், ஆனா நான் செய்ய மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நான் என்ன உன் காசையா கேட்டேன்? பொது காசை தானே கேட்டேன். சந்தோஷம்மா. ஆமா, முன்னாடியே கிளம்பிட்டேன்னு சொன்னீங்களே அப்புச்சி. நான் உங்களை ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஆச்சு அப்புச்சி? அதை ஏன் தான் கேக்குற? உன்னைய பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தேன். வழியில ஒரு போன் கால் நம்ம வட்டிக்கடை அப்பாவுக்கிட்ட இருந்து. அங்க சின்ன தகராறாய் போயிருச்சு. அதான் அதை முடிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அச்சச்சோ, தகராறா? என்ன ஆச்சு அப்புச்சி? அதை விடுத்தா, அதை பத்தி பேசுறதுல நயா பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அண்ணா வரலையா அப்புச்சி? போன்ல வரேன்னு சொல்லுச்சே. பாருத்தா, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். வர பங்குனி உத்திரத்துக்கு நம்ம குலதெய்வம் கோயில்ல பொங்கல் படையல் போடணும். அது விஷயமா தான் இளங்கோவும் அலைஞ்சுகிட்டு இருக்கான். அதான் தான் வர முடியல. நீயும் மாப்பிளையும் கண்டிப்பா வந்துடணும் தா. நடு வழியில வச்சு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதத்தா. நீ தான் வந்து பொங்கல் வைக்கணும். நான் மாப்பிள்ள கிட்ட போன்ல பேசி விஷயத்த சொல்லிக்கிறேன். அப்புச்சிக்கு கொஞ்சம் காரைக்குடி டவுன்ல வேலை இருக்குதா. அட என்ன அப்புச்சி நீங்க இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணுமா? நம்ம வீடு நம்ம கோவில், அதான் சொல்லிட்டீங்கல்ல. கண்டிப்பா நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிதா, நீயும் பார்த்து போ. நான் பிறகு மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிறேன். அவங்கள கேட்டேன்னு சொல்லுத்தா. சரிங்க அப்புச்சி. வரட்டுமா? என்னத்தா, ஏன் முகமெல்லாம் ஒரு வாட்டமா இருக்கு? வெளியில போயிட்டு வந்ததுனால ஒரு மாதிரி கிறக்கமா இருக்கா? நான் வேணா போய் காஃபி போட்டு கொண்டு வரட்டா? அத்தை, அப்புச்சிய பார்த்தேன் அத்தை. அப்படியா? எங்கத்தா பார்த்தேன்? ஏதாச்சும் பேசினாங்களா? இங்கனதான் அத்தை, பஜார்ல. உமாவ பங்குனி உத்திரத்துக்கு பொங்க வைக்க குலதெய்வ கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. உன்கிட்ட சொன்னாங்களா? நீ பேசுனியா? அவங்க பக்கத்துலயே தான் அத்தை நானும் இருந்தேன். என் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்கல. விடுத்தா, என்ன இருந்தாலும் பெரியவங்க கோவம் இருக்கத்தான் செய்யும். போக போக எல்லாம் சரியா போயிடும். அப்படி இல்ல அத்தை, எனக்கு விவரம் தெரிஞ்சு குலதெய்வ கோயிலுக்கு பொங்க வைக்கிறதுனா அத நான் தான் அத்தை செய்வேன். அப்புச்சி நான் பண்ணாதான் எப்பவுமே மன நிறைவா இருக்கும்னு சொல்லுவாங்க. இம்புட்டு வருஷத்துல ஒரே ஒரு முறை மட்டும்தான் நான் பொங்க வைக்கல. அந்த வருஷத்துலதான் அம்மா தவறுனாக. அதே மாதிரி இந்த வருஷமும் ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு மாதிரி பயமாவே இருக்க. அமுதாமா, நீ ஏன் வருத்தப்படுற? வருத்தப்படக்கூடாதுதா. இப்ப என்ன, நீ போயிட்டு வா. ஆனா அப்புச்சி கூப்பிடலையே அத்தை.
கடவுளை பார்க்க யாரு வரணும் வரக்கூடாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாதுத்தா. விருப்பம் இருந்தா யார் வேணாலும் போலாம். அதுவும் இல்லாம அவங்க ஏதோ கோபத்துல அப்படி பண்றாங்க. பெரியவங்க கோபம் குறைஞ்சா எல்லாம் சரியாயிடுமா. போறதும் போகாம இருக்கிறதும் எல்லாத்துக்குமே மனசுதாம்மா காரணம். நீ எதையும் யோசிக்காம கோயிலுக்கு போயிட்டு வாமா. அத்தை, நீ எதையும் யோசிக்காத, நான் சொல்றேன்ல, நீ போயிட்டு வா. கவலைப்படாத, சரியா? இரு, அத்தை காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். யார் சொன்னா என் பொண்டாட்டி தனியா வந்திருக்கான்னு? செல்லம், மாமா பூ வாங்கிட்டு வர்றதுக்குள்ள உனக்கு என்னமா அவசரம்? வாங்கிக்க. ஏதா பொங்க வைக்கணும், முறை செய்யணும், நிறைய வேலை இருக்குன்னு சொன்னா இப்ப வெளியே நின்று பேசிட்டு இருக்க. ஓ, நந்தி இடையில நின்று கேட்ட போட்டு நிக்குதோ? என்ன அன்னலட்சுமி அக்கா, குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்கீங்க. உங்க மருமக அதை சொல்றது கூட தயங்குறாப்ல. வெக்காத்தா வெக்கா. ஆமாமா, புருஷனும் பொண்டாட்டியுமா ஜோடியா தான் வந்திருக்கோம். மாப்பிள்ள அசத்துறானே. ஐயம் வாராரு, தங்க தேர் கணக்கா வலம் வாராரு. வாராரு ஐயம் வாராரு, இந்த ஊர் வணங்கி நிக்க வாராரு. பாசமுள்ள மகராசர், பச்சைப்புள்ள குணராசர், ஒவ்வொன்னையும் பார்த்து செய்யும் பக்குவமுள்ள எங்க மன்னரு. கைராசிக்காரரு, கத்தி மிச வீரரு, ஊரில் உள்ள எல்லாருக்கும் ஐயா சொந்தக்காரரு. மேல சத்தம் கேட்டு வீர நட போட்டு வாராரு வாராரு நம்ம ஐயா வாராரு. ஐயோ, என்னடா மாப்பிள்ள. என்ன முதா, நீ ஏத்தி வச்ச விளக்கெல்லாம் அணைஞ்சிருச்சு போல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தகுதியே இல்லைன்னு இப்ப கோலசாமி முடிவு பண்ணிருச்சு போல இருக்கு. என்னத்த செய்ய, இதெல்லாம் நீயே முன்னாடியே யோசிச்சிருக்கணும். என்னத்த பேசுற நீ? காத்துல விளக்கு அணைஞ்சு போச்சு, அதுக்கு போய் நிறுத்துறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஜால்ரா தட்டிக்கிட்டு. எங்களுக்கும் தானே காத்தடிச்சிச்சு, அதான் விளக்கு அணைஞ்சிருச்சுல. விளக்கு எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க, காத்தாது வரட்டும். அண்ணமண்டி சொல்லுவோமா? நின்னுகிட்டே இருக்காங்க பாருங்களேன். எப்படிதான் இப்படி சொரணை இல்லாம இருக்க முடியுதோ? ஏன் உமா, இந்த குடும்பத்துக்கு போய் என்ன பேசிட்டு இருக்க நீ? மான ரோஷத்துக்கும் இதுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
சந்தோஷத்தை பாத்தியா? இன்னும் போட அரிசிய. ஏய், ஹெல்ப் பண்றா. சித்தப்பா என்னம்மா? பொங்கல் தானே, நானே வச்சுக்கிறேன். யாரும் ஒத்தாசை பண்ண கிட்டலாம் வர வேணாம். என்ன மாப்பிள்ள கேக்குதுல? உங்க தான் முதல்ல பொங்கல். அதை குறித்து ஏலக்காய் எல்லாம் எடுத்து வைப்பா. நல்லா கேட்டுச்சு. செந்தில், என்னப்பா உன் பொண்டாட்டி தனியா பொங்க வச்சுக்கிட்டு இருக்கா, நீ என்னன்னா இங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? பொங்கலை நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் வைக்கணும். போ. அதான் பூசாரியே சொல்லிட்டார்ல, அப்போ சீக்கிரம் போடு. பூசாரி தான், சீக்கிரம் போடுமா. அதை எடுத்து இதுல போடுங்க. ஆரம்பிடா. முனீஸ்வரனையா முனீஸ்வரையா வந்துட்டீங்களா? முனீஸ்வரையா, நீங்க வந்துட்டீங்களா? உங்க வாக்க கேட்கத்தானே காத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா முனீஸ்வரையா, சொல்லியா, அருள்வாக்கி சொல்லியா? மாப்பிள போச்சுடா, உனக்கு முன்னாடியே பழனி போய் முந்திட்டான். நீ முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும்டா. மாமா, நான் பம்பை அடிச்சோன்னு ஆரம்பிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தான் மாமா. அவன் தேங்காய் உடைச்சோன்னு ஆரம்பிச்சிட்டான். நான் என்ன பண்றது? சூப்பர் சூப்பர், அசல் சாமியாடி மாதிரியே இருக்கீங்க. புடவை எடுங்க. மாமா, நானும் வேணா சாமி இந்த மாதிரி நடிக்கட்டுமா?
டேய் இதுக்கப்புறம் நீ சாமி வந்த மாதிரி ஆடின ஊருக்குள்ள ஏற்கனவே நமக்கு நல்ல பேரு. இப்ப நீ ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க நீ கள்ளச்சாமி தான் ஆடுறன்னு. வேணாம் விடு, நடக்கிறத பாத்துக்கலாம். கொடுங்க சீக்கிரம் கொடுங்க.